Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இந்த எம்சி ரோட்ல நான் மீன்பாடி தள்ளாத நாள் இல்லை. லாக்டவுன்லலாம் மீன்பாடி தள்ளி வியாபாரம் பண்ணியிருக்கேன். அப்போ ரவுண்ட்ஸ் வருவாங்க போலீஸ். இங்கேருந்து அங்கே ஓடுவேன் வண்டியை தள்ளுன்னு. அவங்க போகணுன்னு மறுபடியும் ஓடுவேன். வீட்டுக்கு பணம் எடுத்துன்னு போகணுமே, சாப்பாடு எங்கேருந்து வரும்? யூடியூப்ல வந்தோன்னே நான் 4 விஷயம் பேசினோன்னே இப்போ கடை வச்சாரு, டப்புன்னு 4 கடை வச்சாரு, டப்புன்னு பெரிய ஆள் ஆயிட்டா, டப்புன்னு வீடு கட்டான்னு இல்லை சாமி. வந்தேன், கட்சி ஓப்பன் பண்ணேன், எலெக்ஷன்ல நின்ற சிஎம் ஆனன்ற வரலாறு இல்லை இது. நீங்க இதெல்லாம் பாக்குறீங்களா? இந்த டெய்லர் அக்கா, ஜிம் அக்காலாம் பாக்குறீங்களா? தானே. அப்புறம் நம்ம இஃபானா பேசணும், டெய்லர் அக்கா பேசணும், என்ன மறுபடியும் சுற்றுலா காமிச்சிருவாங்க. நீங்க கம்முன்னு இருங்க. புதுசா பணம் வந்தோன்னே அந்த ஸ்பூன்ல சாப்பிட்றது, இங்க கச்ச கச்ச அடிக்கிறது, அந்த பிராண்டட் செப்பல் போடுறது, அப்படியே தான் இருக்கும். நான் என் ஏரியாவில் தான் நான் யாருன்னு காட்டணும். நான் ஆளுன்றதை என் ஏரியாவில் தான் நான் காட்டணும். வெளி ஏரியாவில் போய் நான் ஆளுன்னு காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. நம்ம ஊரில் தான் நம்ம ஆள். சில பேர் பாருங்களேன், செலிப்ரிட்டி ஆனன்னு ஒரு 50K இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்ஸ்டாவில் பெரிய ஆளாக கண்ணுச்சிடும். செல்லம், நாளைக்கு பேன் பண்ணாங்கன்னு டிக்டாக் போய் நீ காணாமல் போயிடுவேன். இன்னைக்கு நல்லா இருக்க செல்லம், நீ 100 கோடி ஏமாத்திருப்ப, 500 கோடி ஏமாத்திருப்ப. ஆனால் அடுத்த சங்கதியை நீ யோசிச்சு பார்க்கும்போது அடுத்த ஜென்மமே இருக்காது உனக்கு, உன் சங்கதிக்கே இருக்காது. ஏன்னா கர்மா இஸ் அ பூமராங்கிள். பொம்பளை கழுத்தில் கத்த வரைக்கும் எத்தனை போய் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்றது. வட்டி வட்டி வட்டி. பணத்து மேலே நீ ஆசை வச்சா பணம் உங்ககிட்ட சேராது. சில பேர் சொல்லுவாங்க உட்காந்துக்கிட்டு சேரில், பணத்து மேலே ஆசைப்படுங்க பணம் சேரும், பணத்து மேலே ஆசைப்படுங்க. எதுலேயுமே ஆசைப்படவே கூடாது. பணத்து மேலே நீங்கள் ஆசையே படக்கூடாது. வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா முன்னேறலாம். இன்றைக்கி வேலை ஒழுங்காக செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வேலை எத்தனை பேர் ஒழுங்காக செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மி நபர்கள் தான் அப்படி சொல்கிறீங்க. ப்ரோ வேலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, துணி கடையில் வேலை செஞ்சு ஓனர் ஆனவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஏன்னா மாதத்தில் 30 நாள்னா 5 நாள் லீவ் போடுவாங்க, வேலைக்கே ஆகாது. தீபாவளின்னா ஓனருங்களை போட்டு மிரட்டுறது. எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எனக்கு சம்பளம் கொடுக்கணும், 1000 ரூபா தரணும் சம்பளம், அப்படி இப்படி. நீ ஓனர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும், நல்லா பழகணும், டைமிங் பார்க்காம உழைக்கணும். உழைச்சாதான் அவன் உனக்கு பார்த்து ஏற்றுவான், இம்ப்ரெஸ் ஆவான். அடுத்த கடைக்காரன் உனக்கு மார்க்கெட்டு பண்ணுவான். நீ எப்பயுமே உன் டிமாண்டை உருவாக்கணும். ஓனர்கிட்ட டிமாண்ட் பண்ணுறவன் நல்ல லேபர் இல்லை. உன்னோட டிமாண்ட் என்னத்தம்மா? நீ நல்லா வேலை செய்த பார்த்து பக்கத்து கடைக்காரன் வெறியாகணும். அவன் வெறியாகணும்னு என்ன பண்ணுவான்? உனக்கு 500 ரூபா சம்பளம், அவங்க ஓனர் அவன் 800 ரூபாய்க்கு கூப்பிடுவான். அவங்ககிட்ட 800 ரூபா ஆகும்போது இன்னொருத்தன் என்ன கூடுவான்? 1000 ரூபான்னு கூடுவான். அப்போ உன் மதிப்பு என்ன ஆகுது? உனக்கு டிமாண்ட் ஏறுது. உன் உழைப்பை வச்சு டிமாண்டு 30,000 ரூபா சம்பாதிக்க. அப்போது கொஞ்சம் சேவிங்கை வச்சு இறங்குனீன்னா நீ தொழிலில் ஜெயிப்ப. துணி கடையில் வேலை செஞ்சு ஓனரானவங்க ரொம்ப வரலாறு கம்மி, எண்ணிக்கை ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. நல்லா இருக்கிறேன்னா நல்லா இலக்கோட தான் வாழ்கிறேன். என் டார்கெட்டே பெருசு. இப்படி இருக்கணும், இப்போ இது பண்ணணும், இப்போ இது அனுபவிக்கணும், இது இப்போ பண்ணணும், இது அனுபவிக்கணும், அதுக்கேற்ற வருமானமும் வரணும். அந்த மாதிரி நான் பண்ணுவேன். இவங்க அதை எதுவுமே பண்ணுறதே இல்லை. இன்னைக்கு வந்தோம், சம்பளத்தை வாங்கணும், மாவு அரைச்சோம், அவ்வளோதான். அப்படியே போனோம், நைட்டு போட்டோம், அவ்வளோதான். இப்படியே போனீங்கன்னா நீ கஷ்டப்படுறதும் இல்லாமல் உன் பிள்ளைங்க கஷ்டப்படும். கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்காமல் வந்திருக்கணும். உன்னை நம்பி வந்தவங்களையும் ஏமாற்றி அவங்களுக்கும் நல்லது கெட்ட செய்ய முடியாமல், உன் பிள்ளைங்களையும் படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு எதுக்கு? வாழ்ந்தா 4 பேருக்கு பிரயோஜனமாகணும். அதான் நான் என்ன சொல்றேன். ஒரு இலக்கோட போங்க, வேலை செய்யுங்க, நல்லா வேலை செய்யுங்க, லீவ் போடாமல் வேலை செய்ய. அது எல்லாத்துக்கும் ஒரு நாள் இப்போ என்ன எப்படி கால் போட்டுன்னு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்? அந்த அளவுக்கு உழைச்சிருக்கேன். என் காலில் வெரிகோஸ் இருக்கு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் நரம்பு இதாக இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு நாளைக்கு 5 லட்சம் ஆகுனா கூட என்கிட்ட பணம் இருக்குது, நான் பார்த்துப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் கால் வலிக்க நின்று சம்பாதிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த எம்சி ரோட்டில் நான் மீன்பாடி தள்ளாத நாள் இல்லை. லாக்டவுன்லலாம் மீன்பாடி தள்ளி வியாபாரம் பண்ணியிருக்கேன். அப்போ ரவுண்ட்ஸ் வருவாங்க போலீஸு, இங்கேருந்து அங்கே ஓடுவேன் வண்டியை தள்ளுன்னு. அவங்க போகணுன்னு மறுபடியும் ஓடுவேன். ஏன்னா வீட்டுக்கு பணம் எடுத்துன்னு போகணுமே, சாப்பாடு எங்கேருந்து வரும்? அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, யூடியூப் பார்த்துட்டு டக்குன்னு வீடு கட்டாரு, நானும் கடை வைக்கணும், நானும் அது பண்ண. தம்பி, இது இன்னைக்கு வளர்ந்த மரம் இல்லை, விதை எப்பயோ போட்டு மரம் வளர்ந்து இன்னைக்கு தான் நீ பார்க்குற. அதோட நிழலை இன்னைக்கு தான் நீ பார்க்குற கீழே இருந்து.
அது நான் 15 வருஷம் உழைச்சிருக்கேன். புருஷோகத்தில் போய் கேட்டுப்பார். நான் நாயா மிதியா போலீஸ்கிட்ட கஷ்டப்படாத குறையா கஷ்டப்பட்டு வண்டி தள்ளி மீன்பாடி தள்ளி டிராஃபிக்கில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து யூடியூப்பில் வந்தோன்னே நான் 4 விஷயம் பேசினோன்னே இப்போ கடை வச்சாரு, டப்புன்னு 4 கடை வச்சாரு, டப்புன்னு பெரிய ஆள் ஆயிட்டா, டப்புன்னு வீடு கட்டான்னு இல்லை சாமி. வந்தேன், கட்சி ஓப்பன் பண்ணேன், எலெக்ஷனில் நின்ற சிஎம் ஆனன்ற வரலாறு இல்லை இது. யாரையோ சொல்ற மாதிரி இருக்கு. யாரையெல்லாம் சொல்ல இல்லை ப்ரோ, இது வந்து காமன். அதுக்கெல்லாம் எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ பேசணும், எவ்வளோ லெசனிங்கு, அவ்வளோ பேருக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி கதை இது. இப்போ ரீசெண்டா வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை இதுல இன்னொரு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? விஜயை பத்தி நீங்க டப்புன்னு யாரையோ பத்தி என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு. யாரை பத்தியும் நான் எப்பயுமே எதுவுமே சொன்னதில்லை. என் வாயிலேருந்து நல்ல வார்த்தை மட்டும் தான் வரும். 4 பேர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பாராட்டுவீங்களே, என்ன பண்ணுவீங்க? தர்மம் செஞ்சாதான் நீங்க பண்ண பாவத்தை கழிக்க முடியும்ன்றாங்க சில பேர். தர்மம் பண்ணுங்க, தர்மம். 4 பேருக்கு காசு கொடுத்தது இப்போ தர்மம் பண்ணதில்ல. 4 பேர் நல்லா வாழ்றதுக்கு வழி சொன்னாலே போதும். 4 பேர்னா நீ உனக்கு ஒருத்தனுக்கு நான் நல்லா செஞ்சேன்னா உன்னால உன் குடும்பம் பழகுது. அந்த 4 பேரை என்ன பாராட்டுவாங்க. அப்போ என் குடும்பம் நல்லா தான் இருக்கும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும். இதுதான் தர்மம். தர்மமே எப்படின்னு தெரிஞ்சாகாம தர்மன்றீங்க. போய் இவனை கெடு, இவனுக்கு சூனியவை எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, அதுக்கு பேர் தர்மமா? பாவம் பண்ண இது தர்மம். தர்மன்றது என்னத்தம்மா? அவன் கஷ்டப்படுமா அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து தெம்பாக்கி, தம்பி இப்படி போப்பா, இந்த போப்பா, இங்கே வேலை கிடைக்குதுப்பா, வேலையை செய்ப்பா அப்படின்னு சொன்னால் அவனும் சாப்பாடு அவனுக்கோ கிடைக்கும், அவன் குடும்பத்துக்கோ கிடைக்கும். அதனால அவன் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். இதுதான். இப்படி நான் பல பேருக்கு பண்ணி விட்டனால தான் என் குடும்பம் நல்லா இருக்கு. கர்மா இஸ் அ பூமர். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது உங்களை தாக்கும். நீங்கள் நல்லதை விதைச்சா நல்லது. நான் ஒரு தடவையும் டவுன் ஆகுறேன், ஆனால் எழுந்துக்கிறேன்னா இல்லையா? எஸ்டிஆர் சொன்ன மாதிரி ஒருத்தன் என்னென்னமோ பண்ணி வரான், 3 வருஷம் படம் பண்ணல, அப்புறம் வராருல, அது மாதிரி தான். ஃபியூல் ஏற்றணும், ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் F1 கார் ரேஸ் மாதிரி. இப்போ இதுதான் விஷயம். இப்போ யூடியூப்ல நான் வீடியோ கொடுக்க லேட் ஆயிடுதுன்னா, ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணல, 4 பேருக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறேன். 4 பேருக்கு இந்த மாதிரி அப்படின்றேன், அவ்வளோதான். அப்போ அதில் வருமானம் எனக்கு கிடைக்குது. அப்போ அதை ப்ராசஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கேன் நகர்ந்து. நீங்கள் தான் நினச்சிக்கணும் பிக்கி அந்த வீடியோ போடல, கடை வைக்கல அப்படின்னு. நான் மக்களை நல்லா பண்ணி, நம்ம மக்கள் வடிகட்டின முட்டாள் மக்கள், ஏமாறுறவங்க கிட்ட தான். ப்ரோ, நகை கடைக்கு போட வேண்டிய கோல்டு பல்பு எதுக்கு ப்ரோ? நகை கடைக்கு போட வேண்டிய கோல்டு பல்பு எதுக்கு துணி கிடைக்குது? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு அவசியமே இல்லை. அது ஷோ ஆஃப் போட்டு அந்த மாதிரி காட்டுறாங்க, விளம்பரம் பண்ணி. கண்ணாடியில் சரக்கு எடுக்கணும், ஷர்ட்டு, அதுக்கு எதுக்கு வுட்டு, அதுக்கு எதுக்கு வார்னிஸு? நீங்களே சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. கவரில் போட்டால் கவரில் பீஸ் உள்ள போகுது, அதுக்கு ஒரு பிராண்டு, அந்த கவரு, அந்த அந்த அது போட்டு அந்த கவருக்கு 15 ரூபா செலவு, அந்த வுட்டு பண்ண செலவு. கடைசியாக இது எல்லாமே யார் தலையில் வந்து உழுவுது? அவங்க வியாபாரம் பண்றவங்க மேலதான், முதலாளி மேல இல்லையா? கஸ்டமர். வெளிலேருந்து பார்த்தோன்னே எல்இடி போர்டு. என் கடை எதுக்குன்னா பார்த்துருக்கீங்களா? எல்இடி போர்டு இருந்து 1000 ரூபா பேனருமே பார்த்தேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சதுன்னு நினைக்கிறேன். கீஞ்சி இருக்கும். ஆமா, அந்த தெருமுனையில ஒரு கேஜிஎஃப் இருந்துச்சு, கீஞ்சி இருக்கும் என் கடை பேனர்லாம். ஏன்னா பேனரை பார்க்குறீங்க, வரீங்க, 400 ரூபாய்க்கு சட்டை வாங்குறேன், 450 ரூபாய்க்கு வித்துறேன், 50 ரூபா லாபம். 450 ரூபாய்க்கு பேண்ட் வாங்குறேன், டப்புன்னு 50 ரூபா வச்சு 500 ரூபாய்க்கு வித்துறேன். 280 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்குறேன், 3000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுறேன், கையை விட்டு போகணும். இப்போ நான் இதை ஷோ பண்ணி எல்லாம் பண்ணி உட்காந்தேன். நான் என்ன ஆகும்? இந்த கடையை மொத்தமாக இன்டீரியல் மாற்றினா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஆகும். அந்த 5-6 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கணக்கு போடுங்க, 12,000 ரூபா அந்த அசல். அதுக்கேற்ற ஸ்டாக் ஏற்றுறேன். இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்கள். இது எல்லாம் யார் தலையில் வந்து விழும்? கடைசியாக 450 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பேண்ட்டை 700 ரூபாய்க்கு உனக்கு விற்கிறான். இதையும் சிரிச்சுக்கிட்டே நம்ம மக்கள், முட்டாள் மக்கள், எங்கடா பேண்ட் அந்த கல்லில் போயிட்டு எடுத்துன்னு வந்தேன், இன்ஸ்டாவில் போட்டாப்புல டைட்டாக புஷ்னு வந்தேன். ஆனால் இன்ஸ்டாவில் போட்டான் பாருங்க ப்ரொமோஷனு, அவனுக்கே அவன் 10,000 ரூபா கொடுத்தான். நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்களா, அந்த ஒரு ஃபாலோவும் ஒரு ரூபா மாதிரி. ஒருத்தர் 50,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாருங்களா, அவர் ஒரு கடையில் போய் ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் 5000 ரூபா கொடுப்பாங்க. அந்த ஷார்ட்ஸை பார்க்குறது எவ்வளோ பேர்? 1000 பேர். அந்த 1000 பேரில் 900 பேரை தட்டி விட்ருங்க, மிச்சம் 100 பேர். அந்த 100ல் 50 பேர் அப்புறமா வரவன், உடனடியாக வரவங்க எத்தனை பேர்? 50 பேர். 50 பேர் ஒரு பொருள் எடுக்கிறாங்க. அந்த கடைக்காருக்கு ஒரு பொருளுக்கு எவ்வளோ லாபம்? ஒரு 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. 5000 பேருக்கு எவ்வளோ?
5000 பேர் ஒரு 1,50,000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் அந்த இன்ஸ்டாக்காருக்கு கொடுத்தது எவ்வளோ? ஒரு 5000 ரூபா அதுக்கப்புறம் அவர் ஷோ ஆஃப் பண்ணது எவ்வளோ? அது இருக்கும். அது நிறைய செலவு பண்ணியிருக்காப்புல, ஒரு 5 லட்சத்துக்கு பண்ணியிருக்காப்புலன்னு வச்சு. அதெல்லாம் எத்தனை மாசத்துல எடுக்கிறாரு? 3 மாசத்துல. அதுக்கப்புறம் எல்லாம் லாபம் யாருக்கு ஜாஸ்தி ஆகுது? ஓனருக்கு தான். கடைசியா ஏமாந்தது யாரு? கஸ்டமரு. நான் 2 பேண்ட் விற்கிறேன் கூவி கூவி, என் கடையை விட்டு பக்கத்து கடைக்கு போறான். நான் 1000 சட்டை அடிக்க வச்சுக்கிறேன், அவன் 3 சட்டை தான் வச்சிருக்கான். 30 சட்டை தான் அவன் கடை. இது வந்து நான் எந்த கடைக்கு தாக்கி பேசல, ஷோ ஆஃபை பார்த்து நீங்க தான் ஏமாறுறீங்க. ஷோ ஆஃப், வேர்ல்டு முழுக்க ஷோ ஆஃப். இப்போ சத்தியம் தேட்டரு இருக்கு, லோக்கல் தேட்டரும் இருக்கு. நம்ம போய் சத்தியம்ல பார்க்கலாம், ஆசைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு வரலாம். இங்க 120 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறதுக்கும் அங்க 200 ரூபாவா எவ்வளோ சார் இருக்கும்? அங்க ஒரு 190 ரூபான்னு நினைக்கிறேன். 190 ரூபா. இங்க 120 ரூபால பார்க்கலாம், ஏரியா பக்கத்துல. இங்கேருந்து பைக் எடுத்துன்னு போறோம், பெட்ரோல் செலவு, வண்டி தேய்மானம், இடையில பஞ்சர் ஆனா அது ஒரு 100 ரூபாய். அங்க போகணும், பாப்கார்ன் வாங்கணும், அது வாங்கணும், இது. இங்க சிம்பிளா முடிறா, சிம்பிளா முடிச்சுட்டு போ. இங்க பார்த்தாலும் அதே விஜய் படம் தான், அங்க பார்த்தாலும் அதே விஜய் படம் தான். இடையில ஏதோ விஜய் பத்தி சொல்ல வந்தீங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படியே. விஜய் பத்தி என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரசிகர்களை கொண்ட ஒரே ஒருத்தர் விஜய் தான். நல்லா சம்பாரிச்சிருக்காப்புல. அவரு படம் பண்ணி எவ்வளோ பணம் சம்பாரிச்சாருன்னு எனக்கு தெரில. நல்லா தெரிஞ்சுக்கோ. இது வந்து நான் ரொம்ப கண்டென்ட்டு, இது விஜய் காதுக்கே போகணும். இளைய தளபதி விஜய் காதுக்கே போனார் பரவாயில்ல, அவரை நான் அண்ணன் தான் சொல்லுவேன். ஆனால் இதில் வந்து மீடியம் இளைய தளபதி காதுக்கே போகணும். ஏன்னா அவர் எவ்வளோ பணம் சம்பாரிச்சான்றது தெரில. ஆனால் அந்த பணத்துக்கு விட அதிகமாக ரசிகர் பட்டாளத்தை சம்பாரிச்சிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவரு வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர் தான். அவர் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறாங்க, இப்போ கட்சி அது ரீதியாக. ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணுறேன், ரொம்ப பெரிய ஒரு பழக்கம்லாம் இல்லை, அண்ணன் தம்பியில் ஒரு பழக்கம். எனக்கு கஷ்டப்படக்கூடிய காலத்தில் நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடு. அவரோட ஒய்ஃபுக்கு உடம்பு இல்லை, இங்கே இருக்க ஸ்டான்லியில் சேர்த்துருக்காங்க, ரத்தம் இல்லை, சர்க்குலேஷன் ஆகினே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட கேளு. என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சரி கேட்கலாமான்னு தயங்கி ஒரு ஃபோன் போடுறேன். யாருக்கு? அவர் விஜய் ரசிகர்ன்றதெல்லாம் நான் தெரிஞ்சே போடல, போட்டு ஒரே ஒரு கால் தான் கேட்குறேன். ஆனால் இந்த மாதிரி ரத்தம் வேணுன்றாங்க, எதனா சொல்லுங்க அப்படி. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அவங்க ஏதோ ஒரு செட்டிங்கோ ஏதோ குரூப்போ ஏதோ ஒன்றில் பண்ணுறாங்க, தளபதி மக்கள் இயக்கம்ல அந்த போடுறாங்க, பிளட் ஆன் த ஸ்பாட் இமிடியேட்டாக நாளைக்கு காலைல ஒருத்தர் வந்துடுறாங்க. அடுத்து எத்தனை பேர் வேணுமோ வராங்க, உடனே நடக்குது. அதுதான் சொல்ற, விஜய் ரசிகர் அத்தனை பேருமே கோல்டு பீஸ், வெரி கோல்டு பீஸ். அதான் சொல்லிட்டேனே, இதுக்கு மேல வார்த்தை இல்லை. அவர் எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாரு விஜய், நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு? ஒரு 1000 கோடி 2000 கோடி இருக்குமா ப்ரோ? அதெல்லாம் ஒரு ஈக்குவலே இல்லை ப்ரோ. அவர் ரசிகர் முன்னாடி அது வந்து அவருக்கு கம்மி. அவர் சம்பாதிச்சிருக்க ரசிகர் பார்த்தீங்க, அவர் மிரண்டுருவாப்புல, அவ்வளோ ரசிகரை அவர் சம்பாதிச்சிருக்காரு. சரிண்ணா. இப்போ நான் அந்த இடையில கேட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு காவல்துறை இருக்காங்களா, அவங்க வந்து இப்போ யூடியூப்லாம் கவனிக்கிறாங்க. இப்போ சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் ஓப்பனாக டபுள் மீனிங்ல பேசுகிறாங்க. ஏதாவது இப்போ ஹெல்மெட் போடாமல் யாராவது நம்ம பழக்கப்படுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ போட்டாலே அவங்கள உடனே வந்து ஒரு ஃபைன் கொடுத்துட்றாங்க. எல்லாருக்குமானதாக இருக்குது. யாராவது தப்பாக ஏதாவது பேசினாலே போதும், டக்குன்னு ஒரு அரெஸ்ட்டுன்ற ஒரு நியூஸ்லாம் இப்போ பார்க்குறோம். ஏதாவது சின்னதாக அவங்க டபுள் மீனிங்கில் பேசியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது தவறான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாங்க, இப்போ உடனே நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது மேபி வீடியோ இப்படிலாம் போகணுன்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? சொல்ல வரல ப்ரோ. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாவே பேன் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாவே பேன் பண்றாங்க. என்னப்பா பண்ற பா, அது அப்புறம் பாரு, இல்லைன்னா 500 ரூபாய்க்கு வேற போன் வாங்கி தரேன். இல்ல, எங்க அப்பா 500 ரூபா போன் தான் யூஸ் பண்றாரு ப்ரோ. நான் ஒரு எனக்கு ப்ரோ டெம்பர் லைட்டா பிரச்சனையா இருக்கு. கட்சி வச்சிருக்கேன். எங்க அப்பா எங்க அம்மாவும் அதான் நான் சொன்னேனே, நான் இவ்வளவு சம்பாரிச்சேன், எங்க அப்பா எங்க அம்மா என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டதே இல்லை. இது வரைக்கும் எதுவுமே கேட்டதே இல்லை. எங்க அப்பா எங்க அம்மா என்கிட்ட கேட்டதே இல்லை. கார் வாங்குறான், வீடு வாங்குறான், என்ன வேணும் இது வரைக்கும் கேட்காத மனிதர்கள். எனக்கு அது நகை வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, இது வாங்கி. நான் எங்கள் அம்மா பர்த்டேக்கு இன்ன வரைக்கும் ஒரு விஷ் பண்ணதில்லை, ஒரு விஷ் பண்ணதில்லை. எங்கள் அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இல்லை. நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. நாங்கள் புது பணக்காரும் கிடையாது. புதுசாக பணம் வந்தோன்னே அந்த ஸ்பூனில் சாப்பிட்றது, இங்கே கச்ச அடிக்கிறது, அந்த பிராண்டட் செப்பல் போடுறது, அப்படியே தான் இருக்கும். நம்ம ஒரு லோக்கல் தானே. லோக்கல் மீன்ஸ் லோக்கல் தான். நம்ம எப்பயுமே ரிச் ஆக முடியாது ப்ரோ. நம்ம எங்கேருந்து வந்தோன்ற அடையாளம் எல்லாருக்கும் தெரியும். வண்ணாரப்பேட்டை, விக்கினா வண்ணாரப்பேட்டை,
அப்போ என் கடையை திரும்ப அண்ணா நகரில் வச்சா ஓடுமா? நான் என் ஏரியாவில் தான் நான் யாருன்னு காட்டணும். நான் ஆளுன்றத என் ஏரியாவில் தான் நான் காட்டணும். வெளி ஏரியாவில் போய் நான் ஆளுன்னு காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. நம்ம ஊர் உள்ள தான் நம்ம ஆள். அது மாதிரி தான் நம்ம ஊர் உள்ள தான் நம்ம காட்டணும். மற்றவங்க தான் நம்மளை தேடி வந்து எடுத்துன்னு போகணும். அந்த மாதிரி நம்ம உருவாக்கணும். ஒரு செட்டாரை நம்ம உருவாக்கி உட்காரணும். அந்த செட்டாரை உருவாக்கி தான் நான் உட்காந்து நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு கஸ்டமர் என்னை தேடி வரும். இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணக்காரங்க மேலே போனாலுமே பணக்காரன் தான் பணக்காரனாயின்னு போவான். ஏழை ஏழையாயிட்டே போறாங்க. ஏழை இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து தீய பழக்கத்துக்கு அடிமையாக வராங்க. அவங்களுக்கு எப்படி க்ரோத் பண்ணணும்னு தெரில. இன்னொன்று செலவாளியாகவே ஆயிடுறாங்க. செலவாளி மீன்ஸ் அவன் பைக் வாங்கிட்டான், இவன் பைக் வாங்குறது, இவன் கார் வாங்கிட்டான், அவன் வாங்குறது, இவன் வீடு வாங்கிட்டான், அவன் லோன் போட்டு வாங்குறது. முட்டாள்தனமே லோன் போட்டு வாங்குறது தான். லோன் போட்டு வீடு வாங்குறது தான் முட்டாள்தனமே. இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னு வைங்களேன். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் 2 லட்ச ரூபா கட்டிங்க, 8 லட்ச ரூபாய் இஎம்ஐ போடுறீங்க. 7.5 ஹவுசிங் லோன்னா அப்போ இன்க்ளூடிங் பார்த்துக்கோங்க. 8000 ரூபாய்னா இன்ட்டுனா 750 ரூபா கிட்ட வட்டி ஆகுது. இது 750 இன்ட்டு 8 எவ்வளோ ப்ரோ ஆகுது? 2000 4000 ரூபா வட்டி ஆகுது. அதனால அதுக்கப்புறம் அது 2000 ரூபா தான் அந்த பில்டிங் அடுத்த வருஷம் 2000 ரூபா. ஆனால் நீங்கள் கட்டினது 40,000 ரூபா வட்டி கட்டிடுறீங்க. இதுக்கு நீங்கள் அந்த காசை அப்படியே சேர்த்து வச்சுன்னு இருந்தாலும் 5 வருஷம் கழிச்சு அந்த பில்டிங்கு இன்னொருத்தர் கையில் இருக்கும். எவ்வளோன்னு இருக்கும்? 10 லட்ச ரூபா பொருள் 15 ரூபா தான் இருக்கும். நீங்கள் அப்பயே வாங்கிடலாமே. அப்போ அவருக்கு வயிற்று நோவு இருந்தால் அவர் அர்ஜென்ட்டாக விற்றுட்டு அப்ராடுக்கு போகிறவராக இருந்தால் 13 ரூபாய்க்கு கொடுத்துருவார். அப்போ உங்களுக்கு 2 ரூபா கெயின் தானே. நீங்கள் 16 ரூபா வட்டி கட்டி இருப்பீங்க. சில பேர் லோன் போட்டு வீடு வாங்கிறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு லோன் போட்டுறாங்க. 15 வருஷம் 30 வருஷம். அதுவும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நல்லா கவனிக்க வேண்டிய வீடியோ. பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு லோனு அக்செப்ட் ஆகும். ஏன்னா அவன் அடுத்தடுத்த போஸ்டிங் போவான், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும், அவன் வருமானம் லட்சத்தில் போவோம். ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படி இல்லை. 40,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு உனக்கு 20,000 ரூபாய்க்கு லோன் எதுக்கு? 20,000 ரூபாய்க்கு எதுக்கு லோனு? மிச்சம் 20,000 ரூபாய் வச்சு சென்னையில் சர்வே பண்ண முடிய கஷ்டம். இதில் லோனை போட்டு 30 வருஷம் கேட்டால் வீட்டுக்கு ஊர் பெருமைக்கு கிரகபிரவேசம் பண்ணிடுறது. நான் வீடு வாங்கிட்டேன் வா, நான் வீடு. என்னைக்கு அது உன் கடன் முடியுதோ அன்றைக்கி தான் அது உன் வீடு. கடன் இருக்கும்போது அது உன் வீடு எப்படி ஆகும்? ஊரில் கடன் வச்சுக்கிட்டு எப்படி உன் வீடு ஆகும்? பேங்க்கில் கடன் வச்சுன்னு உன் வீடு ஆகுமா? ஊருக்கு பெருமைக்கு டம் 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 டம். அது தேவையில்லை. ஷோ ஆஃபே இருக்கு வேணாம். அந்த புத்திசாலியாக இருந்தால் அந்த 1 கோடி ரூபாய் 10 லட்ச ரூபா போட்டதுக்கு 5 லட்ச ரூபாய் லீஸுக்கு வீடு போயிடணும். மிச்சம் இந்த 5 லட்ச ரூபா எடுத்துன்னு போய் 1 லட்ச ரூபாய் SWPயில் போடலாம். இன்னொரு 2 லட்ச ரூபா எடுத்துன்னு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். இன்னும் மிச்ச காசை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு SIPயில் கட்டலாம். இது எல்லாமே இன்க்ளூடிங் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகி 5 வருஷம் வாடகை இல்லாமல் வீடு வந்திருப்பீங்க. அந்த வாடகை மிச்சமாக இருக்கும். அந்த காசு இந்த காசு எல்லாம் சேர்த்தா 25 லட்சம் ஆகிடும். 10 லட்சம் போட்டு 25 லட்சம் எடுக்கிறது புத்திசாலித்தனமா? 10 லட்சத்தை போட்டு 90 லட்சத்துக்கு வட்டி கட்டுனுக்கிறான் 20 வருஷம், அவன் புத்திசாலியா? நீ விட்ட பொருளை அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எங்கே போய் நிற்கும்? கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்படியே வாங்கிடலான்றீங்க சேவிங்ஸ் போட்டிருந்தா. ப்ரோ இப்போ 10 ரூபா ஒரு பொருள் நல்லது. இன்னைக்கு நீங்கள் 10 ரூபாய்க்கு அது 10 வருஷம் கழிச்சு எவ்வளோவா இருக்கும்? 15ஆ இருக்கும், இல்லை 18ஆ தான் இருக்கும். அன்னைக்கு நீ நல்ல குரோத்தில் இருப்ப, அன்னைக்கு நீ அதை வாங்கிடலாம். இன்னைக்கு விட்டுரு அந்த பொருளை, அன்னைக்கு வாங்கிடலாம். இன்னைக்கு மினி கூப்பர் கார் வாங்க முடியலையா? விட்டுரு, நாளைக்கு ஆடி வாங்கிடலாம். இல்லை கண்ட்ரிமேன் அவங்க அப்பனையே வாங்கிடலாம். BMW சாரி மினி கூப்பரோட அப்பன் கண்ட்ரிமேனுக்குறான், 4 டோர் அதே வாங்கிடலான்றேன். எங்கே போயிட்ட போகுது? உலகம் ரொம்ப சின்னது ப்ரோ. உலகம் ரொம்ப சின்னது. எங்கேயெல்லாம் ஓட முடியாது. முட்டு சந்து 4 சந்தில் போய் முட்டின்னு தான் வருவேன். அது மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வீடு வாங்கிட்டு வேலையை இழந்துட்டு லோன் கட்ட முடியாமல் அந்த பில்டிங்கை சீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? பேங்க் சீசிங்கில் இருக்குது இந்த பில்டிங், பேங்க் சீசிங்கில் இருக்குது, பேங்க் சீசிங்கில் இருக்குன்றாங்களே. அதெல்லாம் என்ன? இந்த மாதிரி தான். விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும், விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும். அது யாருக்குமே இல்லை. இதோ பாருங்க, சென்னை அருகில் ட்ரெயின் இருந்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி. சென்னை அருகில் கூடுவாஞ்சேரியா? சென்னைன்னா என்ன தெரியுமா? மவுண்ட் ரோடு, மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்சு, அடையாறு, போட் கிளப்பு, இதுதான். தூயின்னு போய் கூடுவாஞ்சேரி, மல்லிவாக்கம், பெரியபாளையம். நீ வேற இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு வீடியோ போடுறாங்க. சென்னை பக்கத்தில் இங்கே போய் சாப்பிட்டாங்க, வீடியோ கிளிக் பண்ண என்ன தெரியுமா? சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ப்ரோ சொல்றேன், முட்டாள்தனம் ப்ரோ. இன்ஸ்டாகிராமில் பார்த்து நீங்கள் வாங்குற எல்லா பொருளுமே முட்டாள்தனம் தான்.
இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் அவன் ரீல்ஸ் போடுறான், 4 பேர் அவன் திறமையை காட்டுறான், ஓகே அப்படின்னே வச்சுப்போம். சில பேர் கவர்ச்சி காட்டுறாங்க, அதனால பசங்களாம் கெட்டு போயிடுறாங்க. அது தவறான செயலை நிறைய தண்டங்க பண்ணுது முண்டங்க. அதை விட்டுருங்க. அது எப்படி எனக்கே புரியல. நீங்க இதெல்லாம் பாக்குறீங்களா? இந்த டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா எல்லாம் பாக்குறீங்களா? தானே அப்புறம் நம்ம ஐஃபானா பேசணும், டெய்லர் அக்கா பேசணும், என்ன மறுபடியும் சுற்றுலா காமிச்சிருவாங்க. அதை கேட்கல. ஆல்ரெடி சுற்றுலா போய் நொந்து இருக்கிறேன். நான் துணையா நான் போவேன். நான் நார்மலா கேக்குறேன். நானு சும்மா இந்த மாதிரி அக்கா எல்லாம் ஃபேமஸா இருக்காங்களே. கேளுங்க ப்ரோ, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்படி கவர்ச்சி காட்டுறீங்களே, நான் என்ன கேக்குறேன், உங்க அப்பாவை இங்க வச்சுப்போம், உங்க தம்பி இங்க வச்சுப்போம், அப்போ நீங்க அந்த கவர்ச்சியை பண்ணுவீங்களா? இந்த ரீல்ஸ் மாட்டாங்க, கண்டிப்பா மாட்டாங்க. அப்போ இப்போ மட்டும் பண்றீங்க. பாக்குறவங்களும் உங்க சிஸ்டர், பிரதர், யுவர் ஃபாதர்னு அப்படி நினைக்கணும். கவர்ச்சி காட்டாதீங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தப்பு பண்ணாதீங்க. ஸோ இதான் தெளிவா நான் ரொம்ப நேரமாக கேட்டிருந்தேன். இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து கவனிக்கிறாங்க எல்லாருமே. தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்க்குறாங்க. வீடியோ யாராவது ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா உடனே லாக்கு. அப்போ நிறைய பேர் கவர்ச்சியாக காட்டுறாங்க. போட வேண்டியது நிறைய பேர் இருக்கு. பிராவோடலாம் வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் தூக்கி உள்ளே போடலாம். இல்லை இப்போ நீங்கள் எதாவது அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வீடியோ போடுறவங்களுக்கு? ஏன்னா கவனிக்கிறாங்க, ஏதாவது தப்பாக போட்டிங்கன்னா லாக்கு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி இப்போ நடக்குது. இல்லை ஃபைனாவது போட்டுடுறாங்க. அதனால் இப்போ நீங்கள் எதாவது அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி வீடியோ பண்ணாதீங்க அப்படின்னா ஏதாவது உங்கள் மைண்டில் இருக்கு? ப்ரோ, மனுஷன் வந்து குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்ததா சொல்கிறாங்க. அப்போ வந்து கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு அந்த குரங்கு புத்தி இருக்குது தானே செய்யும். அப்போ ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். அது சுட்டக்கப்புறம் நெருப்பு சுடும்னு சொன்னால் புரியாது, சுட்டாதான் தெரியும். அது மாதிரி சுட்டா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய லெஜெண்டும் இல்லை. ஓகே. அதனால் வந்து நம்ம சொன்னால் இப்போ கமெண்டில் நான் இவர் பெரிய இது, இவர் நம்மளுக்கு சொல்கிறேன், நான் இவர் சொன்னால் நமக்கு கேட்கவே தேவையில்ல தம்பி, நீ கேட்கவே தேவையில்ல. நான் ஜெயிலுக்கு ஃபஸ்ட்டு போனேன், 2வது போனேன், அப்பயும் என் கூட ஃபோட்டோ எடுக்க நிறைய பேர் வராங்க. நான் இதை வந்து பெருமையாக சொல்ல வரல. நல்லவன் கெட்டவன்றத ஃபோட்டோ வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. என்னைக்காச்சும் நான் பார்த்தீங்களா மாஸ்க் போட்டு போய் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? எங்கேயுமே வெளியில் மாஸ்க்லாம் இருக்கவே இருக்காது. நான் இப்படி தான், நான் தான், நான் அவன் இல்லைன்ற நான் இப்படியே தான் போவேன் ப்ரோ. எப்பயுமே நான் இப்படி தான் அப்படின்ட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் யார் என்னன்றது எனக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவன மாதிரி இந்த லோனில் கார் எடுத்துகிட்டு, லோனில் வீடை எடுத்துகிட்டு, ஐஃபோனை லோனில் எடுத்துகிட்டு, செயினை நல்லா போட்டுக்கின்னு, நான் போட்டது எல்லாம் பார்த்தீங்களா என்னோடய ப்ராப்பர்ட்டி, யாருக்கிட்டே கடன் கிடையாது. செயின் உள்ள போட்டிருந்தேன், இப்போ விற்றுட்டேன், ரேட் ஏறிச்சு விற்றுட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். நான் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா நான் லோக்கல், ஆனால் என்னோடய க்ரோத்து இதில் கரெக்டாக இருக்குது. சில பேர் பாருங்களேன், செலிப்ரிட்டி ஆனோன்னு ஒரு 50K இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்ஸ்டாவில் பெரிய ஆளாக நினச்சிக்கிறேன். செல்லம், நாளைக்கு பேன் பண்ணாங்கன்னு டிக்டாக் மேன் நீ காணாமல் போயிடுவேன். நான் காணாமல் போக மாட்டேன். எனக்குன்னு அடையாளம் என் கடை இருக்குது. உனக்கு அடையாளன்றதுக்கு அந்த ஐடி மட்டி தான் இருக்குது. ஐடி காணாமல் போச்சுன்னா நீ காணாமல் போயிடுவேன். நான் அப்படியா? நீங்கள் சொன்னீங்க பல பேருக்கு டெஸ்ட்னு அடிச்சா மாதிரி இருக்கும். செருப்பால் அடிச்சா மாதிரி இருக்கும்ன்றீங்க. ஆமாம், உண்மையை தானே சொன்னேன், தப்பாக சொன்னேன்? தப்பு எதுனா இருக்கா? உண்மைதான் உண்மை ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி பேன் பண்ணிட்டாங்கன்னா காலி. பேர் ஐடியாவே வாழ்க்கையா வச்சுன்னு சுத்துறான் ப்ரோ. ஐடியாவே வாழ்க்கையா வச்சுன்னு சுத்துறான். இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ஒரு 50K 100K இருந்தால் பெரிய ஆள் நினச்சிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தப்பா இல்லைன்னா ஒன்று சொல்லட்டுமா? விஜய் டிவியில் கனகாலங்கள் நடக்குது. அதில் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபருக்கு பழக்கம். பழக்கத்தினால வந்து வந்தா போல. அப்போ சென்னைக்கு வராப்போல, சேலத்துலேருந்து இங்கே வராப்போல, அவர் ஊர் சேலம் போல் வராப்போல. அப்போ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்டு தானே, நான் அவரை வந்து தூக்கி விட்றேன். தூக்கி விடும்போது மீன்ஸ் அவருக்கு தெரில, சினிமா பாலிடிக்ஸ் தெரில, சோஷியல் மீடியாவோட பாலிடிக்ஸ் தெரில, சினிமா செலிப்ரிட்டி அப்படின்னு நினச்சிக்கினாரு. செலிப்ரிட்டி எங்கே வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாங்கன்னு தெரில அவருக்கு. அது தெரியாமல் அவர் வந்து இறங்கினோன்னே என்ன பண்ணிட்டாப்புல, நான் துணி இல்லை அவருக்கு போடலாம். அந்த ஆடிஷனுக்கு ஆடிஷனில் ஓகேட்ட ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு ஏதோ சம்திங் துணி இல்லை. நான் தான் 2000 3000 துணி கொடுத்து விட்றேன். 2000 3000 துணி கொடுத்து விட்றேன். அதை எடுத்துகிட்டு போடுறாப்புல. யாரையுமே சும்மா செய்வாங்களா? சும்மா செய்யறதுக்கு எங்கள் ஆத்தா அப்பா என்னை இது போட்டுக்கிறாங்க. சும்மா தானம் தரும். நான் உனக்கு ஒன்று செய்கிறேன்னா எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சரி, இவர் ஒரு யூடியூபர், அவரை வச்சு நம்ம கடைக்கு ஒரு வீடியோ போட்டுக்கலாம். நான் காசு கொடுத்து போடணும், உனக்கு துணி கொடுத்துட்டேன், உனக்கு அன்றைக்கி தேவை பசி தீந்துச்சு, என்னோட பசியை நீ தீக்கணும்ல, தீக்கவே இல்லை சார், ஏமாத்திட்டு போயிட்டான். செல்வான்னு பேர், அவன் பேர் தெரியும் உங்களுக்கு? இல்லை ஃபோட்டோ காட்டணுமா? இல்லை கனகால். அது போனதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான். அதே கனகாலில் ப்ரோ 2 எபிசோடு பண்ணியிருக்கான் ஒரு பையன். ஏற்கனவே பண்ணியிருக்கான். அவன் செத்துட்டா மாதிரி காட்டாங்க, அதனால அவன் வரல. கரெக்டா? அந்த பையன் ஒருத்தன். அவன் வந்து ஐயப்பக்கத்தில் வீடு. அவன் வந்து என் கடையில் துணி எடுத்துகிட்டு என்கிட்ட வாசலில் பேசுகிறான்.
நான் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி செல்வான்ற பையன் இப்படி பண்ணிட்டான்ப்பா கனகாலங்கள். ஆமாம் இல்லைப்பா, நைட் ஷூட்டு பகல் ஷூட்டு, நைட் ஷூட்டு பகல் ஷூட்டுன்னு பிஸியாகிறேன் நான் அவன் முன்னாடி. அப்படிலாம் கிடையாது ப்ரோ, வாரத்தில் 2 நாள் ஷூட் இருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. 7 நாளில் எடுக்கிறதுக்கு இது என்ன ப்ரோ சினிமாவா அப்படி. உடனே அந்த பையன் சொல்லுவேன், சரி ஃபோன் போடுறேன், நான் ஃபோன் போடுறேன். ஒரு 4 ஃபோன் அடிக்கிறேன் டைட்டாக, எடுக்கவே இல்லை. அந்த பையன் நம்பர்லேருந்து அவன் போடுறான், நீ பேசினான்றான். நான் பேசுகிறேன், ஆன் பண்ணோன்னே சொல்லியா அப்படின்றான். நான் கேஜியை பேசுகிறேன். சொல்லுமா, சொல்லுங்கய்யா அப்படின்னா. இன்னும் நீயும் வீடியோ போட வர பிஸியாக இல்லையா, நைட் ஷூட்டு போகல, நான் ஃபோன் போட்டால் எடுக்கல அப்படின்னு நான் கேட்டு விட்டேன். நீ ஒரு ஆளே இல்லை மாரி, நீ எனக்கு ஒரு ஆள் மாரியே இல்லை. நான் பட்டுன்னு கேட்டு விட்டேன், என்ன இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லைங்க தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வருவேன் அப்படி இப்படின்னு. வரேன்றான். இன்னும் எபிசோடே முடிஞ்சிடும் போகுது, இன்னும் வரல. லாஸ்ட்டாக அவன் வீட்டுக்கு இப்போ போயிருந்தேன், எங்கேயோ ஃப்ளாட் எடுத்து வச்சுருக்கான். அப்பயும் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது என்ன பண்ணோம் கேட்குறேன், நீ வீடியோ போட வரேன்னு அசிங்கப்படுத்துறேனே, என்ன பண்ணோம், ஒன்று என் துணியை குத்தணும், இல்லை அதுக்கேற்ற பணத்தை கோச்சிக்காதியா, என்னால் வந்து வீடியோ. இன்னமும் மானங்கெட்ட பொழுப்பு. ப்ரோ இப்போ நீங்கள் என்ன அந்த கனகலம் நடித்த செல்வா அவரை பற்றி சொல்கிறீங்க? அவரை தான் சொல்கிறேன், 3000 ரூபா துணி எடுத்துட்டு காசு தரலன்ட்டு. 3000 ரூபா மீன்ஸ் துணி குத்து விட்டேன். அப்புறமா வீடியோ பண்ணும்போது கழிச்சிக்கலாம் பேமெண்ட்டு ப்ரொமோஷன் நினச்சேன். அந்த காசும் தரல, இதுவும் தரல. அவரை செலிப்ரிட்டின்னு நினச்சிக்கினார். அவருக்கு தெரில 10 படம் பண்ணவங்க, 20 படம் பண்ணவங்க, 25 படம் பண்ணவங்களே காணாம போயிட்டாங்க. அவர் இந்த ஒரு சீரியல் பண்ணிவிட்டு அவர் பெரிய ஆள்னு அவர் நினச்சிக்கிட்டார். செல்லம், இது உனக்கு ஆரம்பமும் கிடையாது, இது உனக்கு கடைசியும் கிடையாது. எனக்கும் இது ஆரம்பமும் கிடையாது, இது கடைசியில். யாரையும் சீட் பண்ணாதீங்கன்ற. ப்ரோ லாஸ்ட்டு போன வீக்கு கூட நான் என் ஃப்ரெண்டு அஜீஸ் கூட போகிறேன் ப்ரோ அவன் வீட்டுக்கு. நீ இன்னுமாயா வீடியோ போடுறேன்னு கேட்குறேன். அவன் மூஞ்சி அப்படியே முழிக்குது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு கடங்காரன் ஒருத்தனை தராமல் ஏமாத்திட்டீங்க. ஒன்று என் துணிக்கு ஏற்ற பணத்தை கொடுக்கணும், இல்லை என் கடைக்கு வீடியோ பண்ணணும். 2மே பண்ணல. ஒன்றுமே சொல்ல. திட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க, திட்டுன்னு முழிப்பாங்க. அதான் முழிச்சான். அதெல்லாம் என்ன ப்ரோ, ரொம்ப நாள் நீட்டிக்க மாட்டேன் ப்ரோ. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காசு கொடுத்தேன், நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டேன்லாம். சரி எப்படி என்ன இப்போ கேட்டால் அப்படி கொடுத்துருவீங்களா அந்த மாதிரி? ஆமாம், நான் என்கிட்ட கேட்டவங்க கொண்டவங்களுக்கு நான் கொடுத்து தான் இருந்திருக்கேன். கேட்டவங்களுக்கு நான் கொடுக்காம இருந்ததே இல்லை. என்னால் முடிஞ்ச நான் கொடுத்துருந்தாக்கிறேன், ஏமாந்துருக்கேன். ஆனால் நான் கெட்டு போனதில்லை. என் காசை துண்ணவங்க கெட்டு போயிட்டாங்க. நான் கெட்டு போனதே இல்லை. நான் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. நான் கெட்டு போகவே மாட்டேன். ஏன்னா நான் உழைக்கிறவன் என்னைக்கா கெட்டு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவனையா ஒருத்தனை போய் கேளுங்க, உழைக்கிறவன் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அது வரலாறே இல்லை ப்ரோ. அப்படி ஒரு வரலாறே இல்லை. நான் உழைச்சேன் நான் கெட்டு போனேன்ற வரலாறு கிடையாது. இதுதான் உண்மை. அதனால் வந்து இந்த கனகாலம் செல்வாக்கு நான் என்ன சொல்வேன்னு தெரியல. இந்த மீடியா மூலியமாக நான் சொல்லிட்டேன். இப்பயாச்சும் என் காசை குத்துருவாரா, இல்லை இதுக்கும் மசிய மாட்டார்னா எல்லா சேனல்லையும் சொல்லணும் போது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கே 3000 ரூபா இப்படி பண்ணியிருக்காருன்னா மற்ற பேருக்கெல்லாம் பண்ணியிருப்பாரோ பண்ணியிருக்க மாட்டாரோ எனக்கு தெரில. இன்னொன்று இப்போ இன்ஸ்டாகிராமில் வச்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 50K 60K வச்சுக்கிறாங்க ப்ரோ. அதில் வந்து அப்யூஸ் நடக்குது, தப்பானது. இந்த பசங்கள்லாம் லைக் பண்ணுறாங்களா, அவங்க லைக் பண்ணி பேச்சை போட்டு அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி வீடியோ காலில் அது என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நடக்கிறனால பேரண்ட்ஸுங்களுக்கு நான் சொல்கிறது, உங்கள் பசங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில், அவன் நல்லவனா கெட்டவனா பாருங்கள். உங்கள் தங்கச்சி போனவங்க, இவங்க அண்ணன் எல்லாத்தையும் பாருங்கள். படிக்கிற பசங்க காலேஜ் போகிறவங்க பர்ஸில் கையை விட்டு பார்த்தா தான் கூலிப்புக்குதா இல்லை கெஞ்சா இருக்குதான்னு தெரியும். தடைப்பட்ட பொருட்களை உங்கள் பையன் யூஸ் பண்ணுறானா உபயோகிக்கிறானான்னு அதில் தான் நீங்கள் என்ன பையன் நல்லா போகிறான்ப்பா டயர்டில் வந்து தூங்குறான், அவன் டயர்டில் போல கிஸ்ஸால் தூங்குறான். அதை நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ நிறைய போதைகள் வந்து விட்டது, ஊசி மாத்திரை என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்திருக்கா, உன் பையன் கரெக்டாக இருக்கானா நீ காலேஜில் போய் ஒரு நாள் விசாரி. கரெக்டாக 7 நாள் 5 நாள் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கானா புள்ள ஸ்கூலுக்கு கரெக்டாக போச்சா, டியூஷனுக்கு கரெக்டாக போச்சா, என் பொண்ணு கரெக்டாக போயிட்டு வருதா. இதெல்லாம் பெத்த கடமைன்னா இதெல்லாம் கடமை தான். ஏன்னா 4 பேர் ஆசையாக பேசினா பசங்க பேசதான் செய்வாங்க. ஆனால் பேசுகிறவனுங்க ஏமாற்றணுன்ற நோக்கத்தோட பேசுகிறவங்க தான் இன்ஸ்டாகிராமில் பாதி பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, சில பேர் அந்த மாதிரி பேசுகிறாங்க. பேசி அந்த பசங்கிட்ட இருக்கிற காசை நம்பரை தட்டி விட்டு ஜிபேயில் அனுப்பு, இப்படி அனுப்பு. அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, இன்ஸ்டாகிராமில் அவங்கள பெரிய ஹீரோவாக நினச்சிக்கின்னு இந்த குட்டி குஞ்சாங்க இருக்கு பாருங்க, குட்டி குஞ்சானுங்க. அதுங்க என்ன பண்ணுது, அண்ணே தலைவா அப்படி இப்படின்னு பேனர் அடிக்கிறது, போஸ்டர் அடிக்கிறது, அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது, அவங்கள போய் ஊரில் போய் பார்க்குறது, பட்டாசு அப்படி ஏமாறுதுங்க. அவங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்கறது, அப்படி இப்படின்னு ஏமாறுதுங்க. அதுங்க என்ன பண்ணுது, எங்கேயோ உட்காந்துன்னு நம்ம ஊரில் போனால் நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆடு இருக்குது, தேனி போனால் ஒரு 4 ஆடு இருக்குன்னுதுங்க. உன்னை ஒருத்தன் விரும்புகிறான்னா அவனுக்கு வச்ச பேர் என்ன இன்ஸ்டாகிராமில், இவனுங்க ஆடு.
ஆடுனா ஆடு சிக்கிருச்சுன்னு அர்த்தம். அண்ணன் கொடைக்கானல் வந்திருக்கேன் தம்பி. அண்ணே வந்துட்டீங்களா நம்ம ஊர்லையா? ஓகே அண்ணே ஏற்காடு வந்துட்டீங்களா? எங்கள் மாமா ரூம் இருக்குண்ணே வந்து தங்கிக்கோங்க கும்மால அடிங்க. அப்போ சரக்கு அதான் அதெல்லாம் தினி பார்த்துப்பான். அவன் இருக்கான், அவன் ஒரு ஆடு, அவனுக்கு ஃபோன் போடுவான் சாப்பாடுக்கு. அண்ணா எங்கள் மாமா ஹோட்டலில் இருக்குண்ணே ஏற்காட்டில் வந்து சாப்பிட்ருங்க. ஃபுல்லாக அவங்களே பார்த்துப்பாங்கன்னு விட்டுறாங்க. இவனுங்கள ஆடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது தெரியாமல் எல்லாமே கெட்டு போகுது, குட்டி சவராகுது. காசு அவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராமில் ஏமாற்றி வாங்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களை ஏதாவது படத்தில் பார்க்க முடியுமா? இது வேற யாராவது கூப்பிட்டாங்களா? ப்ரோ நான் ட்ரை பண்ணுறது இல்லை ப்ரோ. என்னை கூப்பிட்டா நான் போவேன் ப்ரோ. நான் பிச்சை எடுக்க மாட்டேன் ப்ரோ. என்னை கூப்பிட்டாங்கன்னா போவேன். நான் வந்து இந்த இடத்துல நான் சாரி சொல்லணுன்னா, என்னை நம்பின விக்னேஷ் சிவன் சாருக்கு சாரி, உண்மையான கருத்து. அதுக்கப்புறம் பிரதீப் அண்ணாவுக்கு வந்து நான் ரொம்ப சாரி சொல்கிறேன். அடுத்த படம் பண்ணலாம். அவரோட மேனேஜர், அவரோட ஃப்ரெண்டு, அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே அவர் தான். அவருக்கு நம்பர்லாம் வாங்கி கொடுத்தா போல், வச்சுக்கோடா இந்த நம்பர் கால் பண்ணி பேசலாம் எல்லாமே சொன்னாப்புல. அந்த நம்பரும் நான் இது பண்ணிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். என் மேலே தான் தப்பு. நான் எதுவும் அவங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். நான் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணது தான் நினைக்கிறேன். சாரி, அவ்வளோதான். நான் சாரி சொல்ல தான் விரும்புகிறேன் இவங்க 2 பேர்த்துக்குமே. வேற நான் யாருக்கும் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ நான் நிறைய விஷயம் பேசணும். நிறைய எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பிஸ்னஸ் பிளான் ஆகும், நிறைய அட்வைஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களோட பிளான், நீங்கள் கொஞ்சம் உங்களை ஹாப்பியாக வச்சுக்க என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? இது அப்பார்ட் ஃப்ரம் எல்லாம் தாண்டி எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு கோடசெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஓகே ஓரளவுக்கு இப்போ ஹாப்பியாக வியாபாரத்துக்கு வந்துட்டீங்க திரும்ப. இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்க உங்களை என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? என்னெல்லாம்? அதான் இப்போ ஒரு கார் எடுக்கிறேன். அது ஒரு 6 மாதத்துக்கு எனக்கு சந்தோஷத்தை தரும். அந்த காரை எடுத்துகிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவேன். உங்கள்கிட்ட கடலில் போடுவேன், அவர்கிட்ட கடலில் போடுவேன். ஜாலியாக இருப்பேன். நீங்கள் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் நான் அங்கே வந்து உங்கள் வேலையெல்லாம் கெடுத்துன்னு ஜாலியாக இருப்பேன். ஐயோ இந்த கேஜிஎஃப் வந்தால் என்னடா இல்லை, நீங்களா தெத்துற வரைக்கும் அங்கே இருப்பேன். ஆற்று தெத்தும் போது நான் வேறு கம்பெனிக்கு மாறிடுவேன். அந்த மாதிரி ஜாலியாக அப்படியே போயிட்டேன். ப்ரோ என்னையா கம்பல்சரி கேமரா எடுத்துட்டு வாங்க, ஜாலியாக போகும். ஒய் நாட்? ஓகே நீங்கள் ரெடின்னா சொல்லுங்கள். எப்போ வேணாலும் கார் டெலிவரி எடுக்கும்போது எஸ்எஸ் மியூசிக்கை கூப்பிட்டுமா? கண்டிப்பா. கார் டெலிவரிக்கு கூப்பிடுவா? கண்டிப்பா. வாங்க கார் டெலிவரி டெலிவரி. அப்படியே அடுத்த கார் அதான்டா இது ப்ரோ. நான் வீடியோ பண்ணாலே எனக்கு பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என் கூட நான் வளர்த்து விட்டதே நிறைய யூடியூபர் இருக்காங்க. நம்ம எப்பயுமே வளர்த்து விட்டோம் அப்படின்ற அந்த பெருமையை நான் சொல்லிக்க மாட்டேன். நான் வளர்த்து விட்டேன், எனக்கு வீடியோ பண்ணலை. வளர்ந்தா அவன் மேலே தான் போகணும். நம்ம அடுத்து இருக்கிறவனை தான் வளர்த்து விடப்போம். வளர்ந்தவங்கிட்டயே என்னை வளர்த்து விட்டேன்னு சொல்லக்கூடாது. அடுத்து இன்னும் ஒரு 10 பேரை வளர்த்து விடு, அவ்வளோதான். நன்றி கேட்டவன் நன்றி கேட்டு போட்டோம். தூத்துறவர்கள் தூத்தட்டும், பாராட்டுறவர்கள் பாராட்டும். நான் இதுதான் சொல்கிறேன். நான் காந்தி கிடையாது. யாருமே எனக்கு சர்டிஃபிகேட் இல்லை, எவனுமே தரத்தவில்லை. என் பக்கத்து வீட்டுக்காரன் தரத்தவில்லை, எவனுமே தர தேவையில்லைன்னு சொல்லிட்டேனே. இந்த மையம் என்ன சர்டிஃபிகேட் தர தேவையில்லை. நான் யார் என்னன்றது என் மனசாட்சிக்கு தெரியும். அந்த ஆல்ரெடி சொல்லிட்டேனே, என் மனசாட்சிக்கு மட்டி தான் தெரியும் நான் நல்லவனா கெட்டவன். ஆனால் நான் பயப்படுவேன். ஒரே ஒருத்தருக்கு நான் பயப்படுவேன். கர்மா இஸ் அ பூமர். கடவுளுக்கு நான் பயந்தே ஆகும். நான் ஒருத்தரை ஏமாத்துறேன்னா கடவுளை ஃபஸ்ட்டு யோசிப்பேன். இந்த ஏமாத்துறனே இவனை, இது எனக்கு மட்டும் வருமா இல்லை என்னோட சங்கதிக்கு வருமா அப்படின்னு யோசிப்பேன். அதுதான் பயம். நீங்கள் அப்படி நினச்சிட்டு பாருங்களேன். இப்போ இதை வீடியோ பார்க்குறத சொல்கிறேன். ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒருத்தரை ஏமாற்றிங்க, உங்களை நம்பி சீட்டு போட்டிருப்பா இல்லாமல். இன்றைக்கி நல்லா இருக்க செல்லம், நீ 100 கோடி ஏமாற்றிருப்ப, 500 கோடி ஏமாற்றிருப்ப. ஆனால் அடுத்த சங்கதியை நீ யோசிச்சு பார்க்கும்போது உன் சங்கதிங்க அடுத்து உன்னை திட்டம்போது உனக்கு அடுத்த சொல்லுவாங்களே அடுத்த ஜென்மமே இருக்காது, உனக்கு உன் சங்கதிக்கே இருக்காது. ஏன்னா கர்மா இஸ் அ பூமர் அங்கிள். இல்லை, எனக்கு இந்த கர்மா இஸ் பூமராங்கன்றது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேபி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் கர்மா இஸ் பூமர் அங்கிள்னு யூஸ் பண்ண போகிறாங்க. கர்மா இஸ் அ பூமர் தான் சொல்கிறேன். பூமரே தான் அது. பூமர் என்ன பண்ணீங்க, மென்னு துப்புவீங்க. அது மாதிரி தான் கர்மா வந்து அது மாதிரி தான். நீங்கள் கர்மா இல்லைன்னு நினச்சின்னு போவீங்க, கர்மா உங்களை வந்து அடிக்கும், டைட்டாக அடிக்கும். நீங்கள் ஒருத்தனை ஒரு தடவை தான் ஏமாற்றிருப்பீங்க, ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதல்ல அசல் எல்லாம் சேர்ந்து உங்களை வச்சு செய்யும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கண்ணீரும் வேதனையுமா இருப்பீங்க. நீங்கள் ஒருத்தரை சீட் பண்ணி அந்த காசை யாருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க? உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் குழந்தைக்கு, இவங்களுக்கு தானே சேர்த்து வைக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் நோய் நொடின்னு வந்துச்சுன்னா இங்கே ஒருத்தனை கை ஊந்துடும், ஒருத்தனை கால் ஊந்துடும். இவங்கெல்லாம் பெட்டில் போட்டு நீ மட்டும் தெம்பா இருப்ப, கடவுளை உன்னை மட்டும் விட்டுருவான். உனக்கு எந்த நோயும் கொடுக்க மாட்டான். இவங்க எல்லாம் சுற்றி பெட்டில் இருப்பாங்க. நீ யாருக்கோசம் சுற்றி இருக்கிறவங்களுக்கோசம் சேர்த்தியோ அவங்க எல்லாம் உன்னை சுற்றி படுத்துனுப்பாங்க. நீ ஒருத்த மட்டும் தள்ளாடுவ. அந்த பாவத்தை கழிக்க முடியாமல் அவஸ்தைப்படுவ. அன்றைக்கி உங்ககிட்ட பணம் இருக்கும், உனக்கு இப்போ நல்ல சோறாக்கி போட யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னை பார்த்துக்க நாதி இல்லாமல் கடைசியில் நான் அனாதையாக சாவேன். இது என் வாயால் சொல்லக்கூடாது. இல்லை, உண்மை அதுதான் சொல்கிறேன். கர்மா ப்ரோ, கர்மாவுக்கு பயப்படுங்க.
யார் யாரை ஏமாத்தினாலுமே மேலே இருக்கிறவனுக்கு பயப்படுங்க. உங்கள் அம்மாவுக்கு பயப்படுத்தல, உங்கள் அப்பாவுக்கு பயப்படுத்தல, யாருக்கும். ஆனால் படைச்சவன் ஒருத்தன் தான், இறைவன் ஒருவனே. அது மாதிரி மாஷா அல்லாஹ் புண்ணியத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும். கடவுளுக்கு பயப்படுங்க, அவ்வளோதான். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் நல்லவரா கெட்டவரான்றது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அதுக்கு மட்டும் துரோகம் பண்ணாதீங்க. அதே மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள அமுக்கி விடணும்னு நினைக்காதீங்க. அவன் உங்களை நினச்சிட்டு போட்டோம், நீங்கள் அவனை அமுக்கி விடணும்னு நினைக்காதீங்க. இந்த ஆங்கரிங் கோசம் கேமரா கோசம் அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஊந்து வேலை செஞ்சுப்பீங்க, நாளைக்கு அந்த கம்பெனி ஓனர் வந்து இதை விட லாபம் கச்சா டக்குன்னு விற்றுட்டு போயிடுவார் வேறு ஒருத்தங்கிட்ட. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவனை போட்டு கொடுத்துட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அவன் வேறு கம்பெனியில் போய் அவன் பொழப்பையாச்சும் தக்க வச்சுப்பான், வேலையை தக்க வச்சுப்பான். ஆனால் இந்த கம்பெனியை வேறு ஒருத்தர்கிட்ட விற்றுட்டு போனதுக்கப்புறம் வேலை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் கருமா. உங்கள் கூட இருக்கிறவனுங்க நீங்கள் ஆப் வச்சிங்க, உங்களுக்கு கடவுள் அடிச்சார். தேங்க்யூ ஸோ மச் கேஜிஎஃப். என் நம்பர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, விக்கி நம்பர் மாற்றிட்டாரா வீடியோ எடுக்கணுன்ட்டு. என் நம்பர் அதே நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி திட்டணும்னு நினைக்கிறவங்களும் ஃபோன் போட்டு கூட திட்டுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ கால் அடிச்சு டார்ச்சர் பண்ண போகிறாங்க. கால் அடிச்சு இவங்க டார்ச்சர் பண்ணி எனக்கு என்ன ஆகுது? நான் சும்மா தான் இருப்பேன். நான் ஸ்பீக்கரில் போட்டு செலிப்ரோன்னு இருப்பேன். அவங்க திட்டே இருப்பாங்களா? அவ்வளோதான் ப்ரோ. திட்டவங்க திட்டணும் ப்ரோ. என்ன ஒரு நாள் ஒரு பையன் வந்து என்னை ஃபோன் அடிச்சு இவன் மாற்றி திட்டினே தான். நான் அத்தனை காலம் அட்டன் பண்ணாத நாளே இல்லை. அவனுக்கு அட்டன் பண்ணி என்ன தான் தம்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் போட்டு திட்டுறீங்களான்னு. 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் போட்டு திட்டுங்க தம்பி, கஸ்டமர் ஞாயிற்றுக்கிழமை வியாபார டைம், நான் எங்கேயும் ஓட மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சு திங்கக்கிழமை திட்டுங்கன்னு. ஏன்னா இது மாதிரி வடிவேல் ஜோக் மாதிரி சொல்கிறீங்க. டைம் பார்த்து அந்த அடுத்த அன்னைக்கு வந்து ஏன்னா அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கும், அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை திட்டுறான். நான் அதான் சொன்னேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ இல்லைடா, திங்கக்கிழமை ஃப்ரீ திட்டுறான்னு. அவனும் காணாம போயிட்டான், நானும் போய் விட்டேன். என்னடா இது, நம்ம இவனை திட்ட ஃபோன் போட்டால் இவன் நம்மளே கார்னர் பண்ணி அமுக்குறானே. எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அந்த வீக்னஸை பார்த்து கார்னர் பண்ணோன்னா அமுங்கிடுவாங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் இருக்குது, திங்கக்கிழமை கால் பண்ணுறான்னு அவன் திங்கக்கிழமை பிஸி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சா? இப்போ நான் அவனை திட்ட, அவன் என்னை திட்ட. அதுதான் சொன்னேனே, திட்டுறவர்கள் திட்டட்டும், போட்டுறவர்கள் போட்டட்டும், தூத்துறவர்கள் தூத்தட்டும். Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.